வணக்கம் கிப்டி. அதாவது கொல்கத்தாவிலிருந்து தஞ்சை மற்றும் கும்பகோணம் ஆகிய பகுதிகளுக்கு வந்து சரக்கு ரயிலின் மூலம் மொத்தம் 54,60,000 சாக்கு பைகள் வந்து அனுப்பி வைக்கப்பட்டு தற்போது இறக்கும் பணி நடைபெற்று வருகிறது. குறுவை நெல் சாகுபடிக்கு 2025, 2026 கொள்முதல் பருவம் வந்து 2 மாதங்களுக்கு முன்பு வந்து தொடங்கப்பட்டு போன மாதம் இறுதி வரை 352 நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் வந்து திறக்கப்பட்ட தற்போது 291 கொள்முதல் நிலையங்கள் வந்து செயல்பாட்டில் உள்ளது. இதுவரை வந்து 2,15,448 மெட்ரிக் டன் கொள்முதல் செய்யப்பட்டு 1,92,931 மெட்ரிக் டன் வந்து நெல் பாதுகாப்பாக நகர்வு செய்யப்பட்டுள்ளது. நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் வந்து இருப்பில் உள்ள 22,517 மெட்ரிக் டன் வந்து நெல் மூட்டைகள் பாதுகாப்பாக மூடி வைக்கப்பட்டு நகர்வு செய்யப்பட்டு வருகின்றன. கொள்முதல் நிலையங்களில் நெல் கொள்முதலுக்கு தேவையான 8,06,563 சாக்குகளும், சேமிப்பு கிடங்குகளில் வந்து 12,73,628 சாக்குகளும் இருப்பில் உள்ளது. மேலும் கொல்கத்தா சணல் ஆலை மூலம் மேற்கு வங்க மாநிலம் பத்வேஸ்வர் ரயில் நிலையத்திலிருந்து தஞ்சாவூர் ரயில் நிலையத்திற்கு சரக்கு ரயிலில் மூலம் 42 பெட்டிகள் மூலம் வந்து 5,460 பண்டல்களில் வந்து ஒரு பண்டலுக்கு 500 சாக்குகள் வீதம் 27,30,000 சாக்குகள் வந்து தற்போது வந்தடைந்து இந்த சாக்குகள் அனைத்தும் 165 தொழிலாளர்கள் பணியில் அமர்த்தப்பட்டு லாரிகள் மூலம் ஏற்றப்பட்டு தஞ்சை மாவட்டத்தில் உள்ள 300 நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களுக்கு வந்து தற்போது அனுப்பி வைக்கும் பணி அதிகாரிகள் வந்து ஈடுபட்டு வருகிறார்கள். மேலும் வந்து தஞ்சை மற்றும் கும்பகோணம் ஆகிய பகுதிகளுக்கு வந்து சரக்கு ரயிலில் மூலம் மொத்தம் வந்து 54,60,000 சாக்கு பைகள் வந்து அனுப்பி வைக்கப்படும் பணி வந்து தற்போது தீவிரமாக நடைபெற்று வருகிறது. கிப்டி.